வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் நிவேதா கார்த்திகேயன். மணலியில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பயோகேஸ் வெடித்து சிதறியதில் ஆபரேட்டர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த மேலும் ஒருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னை மணலி பல்ஜிபாளையம் அருகே பெருநகர சென்னை மாநகராட்சி மணலி மண்டலத்தில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை திடக்கழிவு மூலம் பயோகேஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் பயோகேஸ் கண்ட்ரோல் படுத்தக்கூடிய பேனல் போர்டு அருகில் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த பாஸ்கரன், சரவணகுமார் ஆகிய இருவர் மெஷின் ஆபரேட்டர்களாக பணிபுரியும் இவர்கள் வேலை முடித்து வீட்டுக்கு கிளம்பும் போது மெஷின்களை ஷட் டவுன் செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமான மிஷின் வெடித்து அருகாமையில் இருந்த கேஸ் தீப்பிடித்ததில் அலுவலகத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் சரவணகுமார் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாஸ்கரன் என்பவர் படுகாயமடைந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலி போலீசார் மற்றும் மணலி தீயணைப்பு துறையினர் சரவணகுமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த பாஸ்கரனை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். மேலும் கேஸ் வெடித்து சிதறியதால் அருகே உள்ள குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். இதனால் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சமம் அடைந்த இடத்திற்கு ஆவடி காவல் ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டார். நன்றி, வணக்கம்.